ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்கும். காக்பிட் ஏரியாக்குள்ளே என்ட்ராகி காக்பிட் ஏரியாவில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படி ஆர்வம் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். பட் நிறைய பேரால் பார்த்தோம் அப்படின்னா அந்த காக்பிட் ஏரியாக்குள்ளே என்ட்ராகவே முடியாது. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த காக்பிட் ஏரியாக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ற விஷயங்களை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டோட்டலாக பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா காக்பிட் ஏரியாவில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு பார்ட் வீடியோ தான். இதில் நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயினாக அந்த காக்பிட் ஏரியாக்குள்ளே என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதில் ஒர்க்கிங்லாம் என்ன அப்படின்ற விஷயங்கள் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே கிட்ட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் ஸ்பீட் இண்டிகேட்டர். இதில் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 3 கலரில் ஆர் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒயிட் கலர் ஆர் கொடுத்துருப்பாங்க. இந்த ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாப் ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஒரு ஏர்க்ராஃப்ட் லேண்ட் ஆகும்போது அதோட ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருந்துட்டு இருக்கும். செகண்ட் பார்க்க போகிறது க்ரீன் ஆர்க். இந்த ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காமன் கண்டிஷனில் ஏர்க்ராஃப்ட் ஃப்ளைட் பண்ணி போகும்போது அதோட ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அண்ட் நம்ம தேர்ட் பார்க்க போகிறது எல்லோ ஆர்க். இந்த ரேஞ்ச் பார்க்கும்போது காஷன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மூத் ஏரில் மட்டும்தான் இந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி போக முடியும். மற்றபடி நார்மல் கண்டிஷனில் இந்த ஸ்பீடில் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி போக முடியாது. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா எல்லோ ஆர்க்குக்கு மேலே ரெட் கலரில் ஒரு லைன் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லைனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெவர் எக்ஸீட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பீடுக்கு மேலே ஒரு ஏர்க்ராஃப்ட் கண்டிப்பாக ஃப்ளைட் பண்ணி போக முடியாது. அப்படி போச்சு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் லெவலில் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆட்டிடியூட் இண்டிகேட்டர். எர்த்தையும் ஸ்கையோட லெவலையும் செப்பரேட் பண்ணுற ஒரு லைனை தான் எர்த் ஹாரிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த்தோட ஹாரிசான்லேருந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் எந்த ஓரியன்டேஷனில் இருக்குது, எவ்வளோ ஆங்கிள் டெல்ட்டாக இருக்குது அப்படி விஷயங்கள் எல்லாமே டிகிரியில் ரெப்ரசன்ட் பண்ணுற டிவைஸோட பேர் தான் இந்த ஆட்டிடியூட் இண்டிகேட்டர். அடுத்ததாக பார்க்க போகிறது ஆல்டிமீட்டர். இது எதுக்காக யூஸ் பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது மீன் சி லெவலிருந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் எவ்வளோ ஹைட்டில் ட்ராவல் பண்ணி போயிட்டு அப்படி விஷயத்தை மெஷர் பண்ணுறதுக்காக தான் ஆல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதில் எப்படி ஃபைன் பண்ண அப்படி விஷயம் பார்க்கும்போது ஏர் ப்ரெஷர் பேஸ் பண்ணி தான் ஆல்டிடியூடை மெஷர் பண்ணுறாங்க. சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஏர் ப்ரெஷர் கம்மியாச்சது அப்படின்னா ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த ரேஷியோ யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளைட் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஆல்டிமீட்டர் எப்பவுமே ஷோ பண்ணிகிட்டு இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது வெர்டிக்கல் ஸ்பீட் இண்டிகேட்டர். ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது சரி லேண்டிங் ஆகும்போது சரி அந்த ஃப்ளைட்டோட ஹைட் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது இல்லை எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது அப்படி விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் வெர்டிக்கல் ஸ்பீட் இண்டிகேட்டர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டைரக்ஷனல் கைரோ. இது பார்க்குறதுக்கு ஒரு காம்பஸ் மாதிரி இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ண அப்படி விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏர்க்ராஃப்ட் எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு அப்படி விஷயத்தை எக்ஸாக்டாக மெஷர் பண்ணுறதுக்காக தான் டைரக்ஷனல் கைரோ யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதோட அப்கமிங் பார்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளோட அடுத்த டேஸில் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஏவியேஷன் பற்றி தான் கம்ப்ளீட்டாக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.